வணக்கம். நான் சந்துரு டைரக்டர். நம்ம உலகை வேலவா படம் வந்து பார்வையிடறவங்களுக்காக பண்ணுறோம். நான் கமல் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சும் ரஜினி சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கிட்டான்னு சொல்லி சவால் விட்டுருந்தேன். அந்த சவால்கள் வந்து இன்னும் சாதாரணமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பாபாஜி ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற அந்த சவாலை பாபாஜி அருளால் அருள் வாக்கால் வெளிவரப்போகிற அந்த சவால். இதுக்கு பிறகு இந்த உலகை வேலவா படத்துக்கு எந்த மாதிரி வளர்ச்சி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாபாஜி ஐயா நான் கொடுத்த சவாலை நம்ம பாபாஜி ஐயா கொடுக்குறாரு. நான் கொடுக்குற சவாலை சொல்றீங்களா? தமிழ் சினிமாவுக்கும் சவால், இந்தி சினிமாவுக்கும் சவால். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சியும், கமல்ஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சியும் 7 தேசிய விருது வாங்கிட்டார். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கின ஒட்டுமொத்த நடிகர்களும் உலகை வேலவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா. இப்போ நான் தமிழ் சினிமாவுக்கு சவால் விட்டேன். அந்த சவாலை தான் நம்ம பாபாஜி ஐயா வந்து அவருடைய அருளால் சொல்லியிருக்காரு. மறுபடியும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், சொல்ல போகிறேன். அந்த சவாலை கேட்காங்க. தமிழ் சினிமாவுக்கும் சவால், இந்தி சினிமாவுக்கும் சவால். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சும், கமல் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சும் 7 தேசிய விருது வாங்கித்தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்து தயாரா. 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த உலகை வேலவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா. தமிழ் சினிமாவுக்கும் சவால், இந்தி சினிமாவுக்கும் சவால். நான் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா நம்ம ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார் போட்டோ நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 1 மணி நேரம் தான் நடிகர்கள் வந்து சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்க. இது தப்பா ரைட்டா? சரிங்க. பார்வையற்றவர்களுக்கு நம்ம பண்ணணும். நான் இதை பற்றி 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 1 மணி நேரம் தான் 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற நடிகர்கள் வந்து 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிச்சுவாங்க. அந்த ரஜினிகாந்த் ஏன்டா 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும், அந்த கமல்ஹாசன் ஏன்டா 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும்னு சொல்லி பேசுகிற ரொம்ப பேர் திட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 2 வார்த்தை நீங்க சொல்லுங்க. சம்பாதிக்க பண்ணல